ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பார்ட்னருக்கு அன்கண்டிஷ்னல் லவ் வந்து கொடுக்குறீங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு வரையறுக்க முடியாத ஒரு காதலை நீங்கள் வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு இருக்குது. பட் நாளடைவில் போக போக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம் வந்து அதிகமாகிட்டு இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் பார்ட்னர் மேலே அந்த அன்பு வச்சுருக்கீங்களோ அதே லவ் அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த உறுதியான நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வர சில அறிகுறிகள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து 90% வந்து ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அதை எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் டாக்ஸ் தமிழ். ஸோ அந்த ஃபேக் லவ்வோட சைனில் ஃபஸ்ட்டு சைன் வந்து டைம் பாஸ் லவ். இப்படி டைம் பாஸ் லவ் பண்ணுறவங்க கிட்ட ஏன்ப்பா நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எவ்வளோ நாள் தாண்டா சிங்கிளாகவே இருக்கிறது, சிங்கிளாகவே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அப்படியே ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஊர் சுற்றுறது, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அப்படியே கொஞ்சம் கெத்து காமிக்கலாம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. டைம் பாஸ் பண்ணுறவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்குவோம், அப்புறம் வந்து எப்போ என்ன நடக்குதோ பார்த்துக்குவோம், கழட்டி விட்டுறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் அது சொல்லி கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி டைம் பாஸ் லவ் பண்ணுறவங்கள நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து உங்களை நெருங்க விட மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி பற்றியே வாயை திறக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க அதை பற்றி எதுவும் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு அந்த தெளிவான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அவங்கள பற்றின விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொறுமையான ஆன்சர் அப்படி அது வந்து வராது. எதுக்கு இதெல்லாம் இப்போது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி மன்னிப்பிடுவாங்க. ஏன்னா டைம் பாஸ் லவ் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் பண்ணுறது, அவங்க லவ் பண்ணுறதே டைம் பாஸ்க்காக தான். ஒருவேளை அவங்க ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்களுக்குன்னு பர்சனலாக இருக்கிற தனிப்பட்ட உறவுகள் பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட காண்டாக்ட் பண்ணுறதை வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களை பற்றி தெரிஞ்சிருமே. ஸோ இந்த மாதிரி டைம் பாஸ் லவ் பண்ணுறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்த சைன் வந்து அவங்க உங்களை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல்னால் அது உங்களோட நல்லதுக்காக அவங்க சொல்கிறாங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% வந்து முழுக்க அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை வந்து மாற்றுவாங்க. ஆரம்பத்தில் வந்து நீங்கள் உங்களோட கேரக்டரில் கொஞ்சம் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் தான் பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன், உங்களை வந்து எமோஷ்னலாக வந்து உங்களை காயப்படுத்துறது அது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் யார் கூட பேசணும், பழகணும், இதெல்லாம் வந்து சொல்லி உங்களை டோட்டலாக வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்போவுமே வந்து உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலான சமயத்தில் வந்து அவங்க உங்களை அப்படியே ஏற்றுப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே ரசிப்பாங்க. இந்த ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த சைன் வந்து எமோஷ்னல் கனெக்டே இல்லாமல் போகும். லவ் பண்ண ஆரம்பித்ததில் இல்லை ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்த ஒரு 3-4 மாதம் வந்து அந்த எமோஷ்னல் பாண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். பட் போக போக உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு வந்து இல்லாமல் போகிறது வந்து நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அவங்களும் உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ரிப்ளை வர்றதுக்கு வாரக்கணக்காகும், இல்லைனா மாதக்கணக்கு கூட ஆகும். இது வந்து பாய்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்களும் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களும் வந்து பேசி பழகும் போது வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். அவங்கள வந்து தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கூட தனியாக மீட் பண்ணவே வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அப்படி மீட் பண்ணலான்னு சொல்லி சொன்னால் கூட வேறு யாராவது கூட தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைனா கடைசி நேரத்தில் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. பொண்ணுக்கு சொல்லணும் அப்படின்னா
நீங்கள் ஒரு பையனை வந்து பேசி பழகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவன் நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். போக 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 பார்த்தீங்கன்னா அவன் வந்து உங்கள் கூட உறவு வச்சுக்க தான் அப்படியே உங்களை அதுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே. தனியாக மீட் பண்ணலான்னு சொன்னால் தாராளமாக ஓகே சொல்லுவான். பட் அவனோட எண்ணம் என்னென்னா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணம் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலோ, உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்த விஷயம் வந்து நீங்கள் இந்த ப்ரெசன்ட் ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு பையன் கூடயோ இல்லை பொண்ணு கூடயோ நீங்கள் பேசி பழகிருக்கலாம். அவங்க கூட அப்போ பேசும்போதெல்லாம் அந்த அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு லவ்வராக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்லை அந்த மாதிரி ஒரு பையன் வந்து நமக்கு லவ்வராக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே சொல்லி யோசிக்க தோணும். இல்லைனா வேறு யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து இப்போ நீங்கள் பழகிட்டுருக்கீங்களா அந்த நபரை தவிர்த்து வேறு ஒருத்தவங்க மீது உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு போகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ரியலான லவ் ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் தான் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களோட நேரத்துக்கு கொடுப்பீங்க, உங்களோட காதலை கொடுப்பீங்க, சம்டைம்ஸ் உங்கள் பணத்து கூட இல்லை வேறு ஏதோ பொருளாக கூட நீங்கள் உங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனால் அதோட மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கொடுக்குறத நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, உங்கள் அட்டென்ஷனை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாது. அது நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபேக்கான லவ். அதுக்கடுத்த சைன் வந்து உங்களை அவங்களோட எக்ஸு கூட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைனா வேற ஒரு நபர் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. உங்களை மட்டம் தட்டுற மாதிரி பப்ளிக்லேயே வந்து கொஞ்சம் கூட நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, உங்களுக்கு அது அவமானம் கொடுக்குமே, இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காமல் கூட உங்கள் மேலே எரிஞ்சு விழுகிறதோ இல்லை திட்டுறதோ அடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்த முக்கியமான சைன் வந்து அவங்க ஒரு நார்சிஸ்டாக இருப்பாங்க. அதாவது உங்களை ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க. உங்களுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கருணை அப்படின்றதே வந்து இருக்காது. நீங்கள் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க. ஏன்னா நீ அது பண்ணதுனால என்ன பெரிய ஆள் நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சதுக்கு வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்களே வந்து பெருமையாக பேசிப்பாங்க. எப்போவுமே அவங்கள விட நீங்கள் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை வாழ்த்துனாங்க, நீங்கள் பண்ண ஒரு சில காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, அதுக்கு வந்து உங்களை வந்து புகழ்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறத வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா வந்து எப்போவுமே அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும்னு விரும்புறதுனால அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்படி உங்கள் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற லவ் வந்து கண்டிப்பாக ஃபேக் தான்.